அஸ்ஸலாமு ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பர் டேஸ்டியான சிக்கன் ஒயிட் சாஸ் மஷ்ரூம் பாஸ்தா தான் ரெடி பண்ண போகிறோம். இந்த ரெசிபி வந்துட்டு கிட்ஸுக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்ச மாதிரி இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத ஃபீட்பேக்ஸ் எல்லாம் மறக்காதீங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு சிக்கனை ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் வந்து எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா பட்டரை கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஹாஃப் குவான்டிட்டியாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பட்டரும் ஆயிலும் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லா வந்துட்டு ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கார்லிக் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எந்தளவுக்கு பூண்டோட டேஸ்ட்டு கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா ஃபைனாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கி வரணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இல்லை நீங்கள் வந்துட்டு வெங்காயத்தை இதை வந்து இதையே வந்து ஃப்ரைட் ஆனியனாக ஆட் பண்ணாலுமே டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இப்போ நான் வந்துட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் நான் வந்து இன்றைக்கி சிக்கன் பிரெஸ்ட் பீஸ் தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் வந்து எலும்பில்லாமல் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து குழந்தைங்க டிஸ்டர்ப் இல்லாமல் சாப்பிடுவாங்க. இப்போ சிக்கன் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு 2 to 3 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. சிக்கனில் வந்து தண்ணி பிரிஞ்சு வரும். அந்த தண்ணி ட்ரை ஆகிறது வரை வதக்கி விட்டுக்கோங்க. தண்ணி வற்றினதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம வந்துட்டு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஒயிட் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஒரிகன் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ்டு ஹெர்ப் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரிகனவும் மிக்ஸ்டு ஹெர்பும் இல்லை அப்படின்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த பீஸா ஹட்டில் கிடைக்கிற பாஸ்தா இருக்குல்லையா, மஷ்ரூம் பாஸ்தா, அந்த டேஸ்ட் வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இருந்துச்சு அப்படின்னா. இப்போ இது கூட வந்துட்டு பிளாக் பெப்பர் 1/2 டீஸ்பூன் அளவுக்கும் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கோங்க. மிக்ஸ்டு ஹெர்பும் ஒரிகனவும் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு கம்மியாக சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி கசந்தா மாதிரி டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கன் வந்து இந்த அளவுக்கு 3/4 வதங்கி வந்திருக்கு. இது கூட நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு இதில் ஸ்வீட் கார்ன் அப்புறம் கேப்சிகம்ஸ் வந்து எல்லா கலர்லேயும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் வந்து எந்த அளவுக்கு ஆட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் கேப்சிகமும் க்ரீன் கலர் கேப்சிகமும் ஒரு பாதி எடுத்திருக்கேன். அதையுமே நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு மஷ்ரூம்ஸ் வந்து கொஞ்சம் கூடவா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ மஷ்ரூம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மஷ்ரூம்லேருந்து தண்ணி உங்களுக்கு வந்து பிரிஞ்சு வரும். அந்த தண்ணி லைட்டாக வற்றினதுக்கப்புறமா இந்த அளவுக்கு கலர் மாறி வந்துடும். இந்த டைமில் வந்துட்டு நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நான் வந்துட்டு பேப்ரிக்கா பவுடர் வந்து ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். பேப்ரிக்கா பவுடர் இல்லாதவங்க நார்மல் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் வந்து இது ஒரு கலருக்காக தான் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட வந்துட்டு ஃபைனல் டச்சாக இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்காக நான் வந்து சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். சீஸ் ஸ்லைஸ் தான் என்கிட்ட இருக்குது. அதனால் சீஸ் ஸ்லைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட வந்துட்டு மொசரல்லா சீஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சீஸே உங்களுக்கு வேணான்னு நினச்சிங்கனாலும் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது இருக்கட்டும், அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுருங்க. நல்லா ஆறி வரட்டும். அதுக்கடியில் நம்ம வந்துட்டு ஒயிட் சாஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஹெவி பாட்டம் பேன் எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா பட்டர் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து பட்டர் வந்து உங்களுக்கு கலர் மாறாது. இப்போ இது கூட நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ வந்து பட்டர் மெல்ட் ஆகிறதுக்குள்ளாரைக்கே வந்துட்டு கார்லிக் ஆட் பண்ணிக்கோங்க. கார்லிக் வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஃபைனாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லைனா துருவி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஒரே ஒரு சின்ன குட்டி ஆனியனாக வந்து பார்த்திங்கன்னா நான் பாதி அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயமும் வந்துட்டு ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேணாம். ஜஸ்ட் நான் வந்து ஒரு ஃப்ளேவருக்காக மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட வந்துட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டுமே வந்து மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து பைண்டிங்காக நல்லா திக்னஸ் கொடுக்கும் சாஸ் நமக்கு, அதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். மைதா மாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா எண்ணெயில் அந்த மைதா மாவு வந்து பொரிஞ்சு வரணும். ஸோ பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம வந்துட்டு நான் வந்து ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். இதை தாராளமாக வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. இல்லைனா வந்து கட்டி பிடிச்சி போயிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு நான் பால் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ, எந்த அளவுக்கு சாஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பால் ஆட் பண்ணிக்கோங்க. பால் சேர்த்தா தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ பால் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ இது கூட நான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு
சில்லி ஃப்ளேக்ஸ் இது கூட கொஞ்சமாக ஓரிகன் ஆட் பண்ணியிருக்கேன். ஒயிட் பெப்பர் பவுட்ரு வந்துட்டு ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும். அவ்வளோதாங்க, நம்மளோட ஒயிட் சாஸும் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஒயிட் சாஸோட இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக நான் வந்து கொஞ்சமாக குக்கிங் க்ரீமும் ஆட் பண்ணிக்கிறேன். குக்கிங் க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட குக்கிங் க்ரீம் இல்லை அப்படின்னா தாராளமாக பரவாயில்லங்க, ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் வந்து ஒரு அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கிடைக்கணும் அப்படிங்கிறனால நான் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க, நம்மளோட ஒயிட் சாஸும் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஒயிட் சாஸ் வந்துட்டு அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம பேக் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் வந்துட்டு உங்ககிட்ட வந்து பேக் பண்ணுறதுக்கான இது இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் நார்மலாகவே இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு பழைய தோசைக்கல் சூடு பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு பிரியாணி பாட் வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நீங்கள் இறக்கி ஒரு 10-15 நிமிஷம் வச்சிங்க அப்படின்னாலே நல்லா பேக் ஆகி வந்துடும். நான் வந்து இன்றைக்கி ஓடிஜியில் தான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு பேக் பண்ணியே வேணாம், நார்மலான பாஸ்தா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து பாஸ்தாவை பாயில் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த சிக்கனையும் மேலே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து அவ்வளோதாங்க, நம்மளோட பாஸ்தா வந்து ரெடி ஆகிடும். இப்போ நான் பேக் பண்ணி எடுக்க போகிறனால ஒரு ட்ரேயில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒயிட் சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன், அதுக்கப்புறமா நான் வந்து பாயில் பண்ணி வச்சுருக்க பாஸ்தா வந்துட்டு நீங்கள் எந்த டிசைனில் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி இந்த கொலா மாதிரி உள்ளதை எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு பாஸ்தா லேயர் பண்ணி தான் நம்ம எடுக்க போகிறோம். இதுக்கு மேலே வந்து மொசரல்லா சீஸ் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கேன், நல்லா சீஸியாக வரதுக்காக. உங்களுக்கு வந்து சீஸ் வேணான்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதுக்கு மேலே வந்துட்டு மறுபடியும் வந்து நான் ஒயிட் சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஒயிட் சாஸ் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்துட்டு சிக்கன் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே வந்து லேயர் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே வந்துட்டு உங்களுக்கு வேணும்னா அப்பப்போ வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரிகனவும் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரிகனை வந்துட்டு அதிகமாக சேர்த்துறாதீங்க. ரொம்ப சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது, ஒரு மாதிரி கசந்த மாதிரி இருக்கும். அதனால் வந்துட்டு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, இதே மாதிரியே இப்போ நான் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து லேயர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாஸ்தா ஃபைனலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா பாஸ்தாவும் ஒயிட் சாஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே வந்து நான் நல்லா வந்து சீஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து பேக் பண்ணும்போது மேலே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், அதனால் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க, நம்மளோட பாஸ்தா வந்து இப்போ பேக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இதை வந்துட்டு உங்ககிட்ட பேக் பண்ணுறதுக்கான ஓடிஜி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதை வந்து அப்படியே நீங்கள் வந்துட்டு சட்டியில் இறக்கி வச்சு பேக் பண்ணிக்கோங்க. ஆனால் சட்டியோட மூடியை வந்து ஏற்கனவே வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா மேலேயுமே உங்களுக்கு வந்து சீஸ் வந்து மெல்ட் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, இப்போ வந்து இதை ரெடி பண்ணதை வந்துட்டு கேப்சிகமும் வந்து நான் சும்மா கார்னிஷிங்காக தான் வச்சுருக்கேன். இதை ஏற்கனவே வந்து ஓடிஜியை வந்து நான் ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி எடுத்திருக்கேன். 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த ஓடிஜியில் உள்ளே வச்சுட்டு இதை வந்துட்டு 20 to 25 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட அந்த சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்குமே செம்ம ஜூஸியாக இருக்கும். ரொம்ப அதிக நேரம் பேக் பண்ணிடாதீங்க, உள்ளே ஃபுல்லாக நமக்கு வந்து ட்ரை ஆகிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப 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 மீடியமாக 10 to 15 நிமிஷம் இந்த மாதிரி வந்துட்டு மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நான் ஒரு சின்ன மிஸ்டேக்கும் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேல் ரேக்கை வந்துட்டு ஆன் பண்ணாமல் விட்டுட்டேன். ஆன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்னுமே அந்த மேலே வந்துட்டு அந்த லேயர் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாதிரி பார்க்குறதுக்கே செம்ம சூப்பராக இருக்கும். சீஸுமே வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நான் வந்து மேல் ரேக்கை ஆன் பண்ணலை. நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து 2 ரேக்குமே ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான சிக்கன் கார்லிக் மஷ்ரூம் பாஸ்தா வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நாளைக்கு பார்க்கலாம்.